வெல்கம் பேக் டு டிபிசி. டெக்னோ தரப்புலேருந்து டெக்னோ ஸ்பார்க் 7 மொபைலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மொபைலில் சில விஷயங்கள் நல்லா இருந்தது. இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட் ஓகே, ஒரு லெவலுக்கான நல்ல ஃபோனாக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போல்லாம் ஒரு வீடியோ போடுறேன்னா அது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடச்சிரும். யூஸ்வலாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபோனில் பேக் சைடு இந்த க்ரீன் கலரில் பார்க்க நல்லா இருந்தது. ஹைட்டை பொறுத்த வரைக்கும் 164.8 மில்லிமீட்டர், வித்து 76, திக்னஸ் பொறுத்த வரைக்கும் 9.5 மில்லிமீட்டர். ஃபோனை ஸ்லிம்மாக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த ஆலிவ் க்ரீன் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பின்னாடி இருக்குது. டெக்னோ ஸ்பார்க்குங்கிற பிராண்டிங்கு 3 கேமராஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்ல போனால் ஒரே கேமரா தான். இன்னொன்று வந்து மோஷன் சென்சார், இன்னொன்று சும்மா டம்மியாக கொடுத்துருக்காங்க. ஃபோனில் 3 கலர்ஸு, ப்ளூ, க்ரீன், பிளாக்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது. எனக்கு அதை பர்சனலாக அந்த க்ரீன் பிடிச்சிருந்தது. அப்படியே ஃபோனோட டிஸ்பிளேக்கு வந்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய ஐபிசி எல்சிடி பேனல், 700x2200 பிக்சல் வரைக்குமான நல்ல ரெசல்யூஷன். டிஸ்பிளே குறை சொல்ல முடியாது. பெசல் சின்னதாக இருந்தது. ஒரு வாட்டர் ட்ராப் நாச்சோட அந்த டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. டிஸ்பிளே பார்க்க நல்லா கேப்ஷியாக இருந்தது. ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனில், ஒரு பேசிக் ஃபோனில் நல்லாவே இருந்தது அப்படின்னு சொல்லணும். அடுத்து அப்படியே கேமராஸ்க்கு வந்தீங்கன்னா முதலே சொன்னேன் ஒரு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு 12 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி, அடுத்து செகண்டரி மோஷன் சென்சாரோடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மூணாவது இருக்கிறது டம்மியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சும்மா ஒரு ஏஐ அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பிள் மாதிரிங்க, வேறு எதுவும் இல்லை. ஃப்ளாஷு வந்து சைடில் கொடுத்துருந்தாங்க. கேமரா ஓகே, நீங்கள் ஒரு என்ட்ரி லெவல் ஃபோனில் ஓகே, ஒரு 12 மெகாபிக்சல் சென்சார் ஓகே. அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா ஒரு 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி, 2 ஃப்ளாஷ் லைட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது. கேட்டால் அது கொஞ்சம் இந்த க்ளோயிங்காக நைட்லலாம் எடுக்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயங்கள்லாம் ஓகே. அடுத்து இந்த ஃபோனை வந்து ஒரு விஷயத்தில் பிரிக்கணும் அப்படின்னா இதோட இந்த ஓஎஸ் அப்படிங்கிறது தான். 2 ஃபோன்லேயுமே ப்ராசர் ஒன்று தான். மீடியாடெக்கோட ஹீலியோ P25 ப்ராசரை பற்றி இங்கே பெருசாக பேச முடியாதுங்க. ஏன்னா ஒரு ஆவரேஜ் 2 ஜிபி ரேம், 32 ஜிபி ஸ்டோரேஜ் இருக்கக்கூடியதில் ஆண்ட்ராய்ட் 11 கோ எடிஷனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா 2 ஜிபி ரேமுங்கும் போது அதுக்கேற்ற மாதிரி தானே ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். அதனால் கோ எடிஷன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. 3 ஜிபி ரேம், 64 ஜிபி ஸ்டோரேஜில் கொண்டு வரும்போதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 11 HiOS 7.1 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுதான் இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய மேஜர் டிஃப்ரென்ஸாக, அந்த வேரியன்ஸ்குள்ளே இருக்கிற டிஃப்ரென்ஸாக இருக்கும். விலைகள் வந்து இங்கே 7500 இங்கே 8500 அந்த வேரியன்ஸுக்கு மட்டும். பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 6000 mAhக்கான பேட்டரி இங்கே பார்க்க முடிஞ்சுது. மேசிவான பேட்டரி. அவங்க பிராண்டிங்கில் சொல்கிறது ஒரு 41 நாளைக்கு சார்ஜ் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்காக சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா பேட்டரி சேவிங் மோட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன் தான். மற்றபடி அதுக்காக தான் இந்த ரிவ்யூக்கே எடுத்துகிட்டு வந்தோம். ஃபோனில் இன்னும் சின்ன விஷயங்கள், நீங்கள் அதாவது ஒரு ஆப்பை க்ளோனாக 2 ஆப் யூஸ் பண்ணுறது, இந்த மெசேஜுக்கு ஷார்ட்கட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. சின்ன விஷயங்களை அப்படியே கொஞ்சம் பார்க்க பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ஓகேவான ஒரு ஃபோன் தான். வாங்குறது வாங்காது உங்கள் ஒப்பீனியனு. ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சி யோசிக்கிறவங்களுக்கு ஓகே, நல்லா தான் இருக்குது, மோசம்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நல்லாவே இருக்குது. பில்டு நல்லா இருந்தது, பார்க்கவும் நல்லா இருந்தது. ஓவராலாக என்னோடய ரிவ்யூ முடிஞ்சுது. எனக்கு வந்து இந்த ஃபோன் பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.